நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்கறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டுல மனசாட்சி இல்லாம எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட் வெளியில தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை நான் வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வந்து வேலை அங்க கொடுக்கணும், இல்ல ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூர்ல தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கும் விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டா கொடுக்கறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால என்எல்சி கொடுக்கிற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறமான தகவலா தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளவு ஃபண்ட் அவங்க செலவு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளதான் பண்ணிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அது இன்னைக்கு சட்டமன்றத்தில் முனைவர் சௌமியா அக்கா என்ன சொல்றாங்கன்னா, மனசாட்சியே இல்லாத நிறுவனம் தான் இந்த நெய்வேலி என்எல்சி நிறுவனம்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மினிரத்ன அந்தஸ்து பெற்ற வருஷத்துக்கு 3000 கோடி லாபம் மட்டும் சம்பாதிக்கிற இந்த என்எல்சி நிறுவனம் இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்சுருக்கா பார்த்தா எந்த ஒரு நல்லதுமே செய்யலை. இவங்க செஞ்சது எல்லாமே கெட்டது தான். இங்கே இருந்த நீர் வளத்தை அழித்தாங்க, மண் வளத்தை அழித்தாங்க. 10 அடியில் கிடைச்ச நீர் வளத்தை இன்றைக்கி 200 அடி 300 அடியாக ஆக்கிட்டாங்க. ஏன் நிலக்கரி எடுக்கிறதுக்கு நிலம் கொடுத்த உரிமையாளர்களை இன்றைக்கி அகதி மாதிரி அங்கேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான முறையில் வேலை கொடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது. வேலை வாய்ப்பை என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸாம் முறையில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா அங்கேருந்து இளைஞர்களை கொண்டு வந்து இங்கே வேலை செய்ய வைக்கிறாங்க. ஏங்க, நிலக்கரி எடுக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை கொடுக்க வேண்டியதானே? சௌமியா அக்கா சொல்கிற மாதிரி இது என்ன டாக்டருக்கா நீங்கள் ஆள் எடுக்கிறீங்க எக்ஸாம் வச்சு வேலை கொடுக்கறதுக்கு? இது மாதிரி லாப நோக்கத்தோடய நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்தை அழிச்சிட்டிங்க. இங்கே இருந்த மண் வளத்தையும் நீர் வளத்தையும் சுத்தமாக அழித்து சுரண்டி சாப்பிட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை மெயின்ஸை உருவாக்கலாம், இன்னும் எத்தனை ஆயிரம் விவசாய நிலங்களை அழிக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அனைத்து கட்சியும் சேர்ந்து இந்த என்எல்சி நிறுவனத்தை இந்த கடலூர் மாவட்டத்திலேருந்து துரத்துங்க. தயவு செஞ்சு ஒரு நல்லதாக இருக்கும். இந்த நீர் வளத்தை காப்பாற்றுங்க. தேங்க்ஸ்.